ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது விதமான செட்டப்பு. ஸோ நைட் லைட் எஃபெக்டில் ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். இது எப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ராஜேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்றவரை பற்றி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கான பதிவு தான் இது. உங்கள் குழந்தைகளுக்கு பணக்காரர்களாக நீங்கள் வளர கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னாக்க ஒரு விஷயம் இருக்கும். சில ஹாப்பியான மைண்ட் செட்டில் வளரணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். உங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கிறத நாமும் பார்க்கலாம். இந்த உலகத்தில் வெற்றி என்றால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, பெரும்பாலும் பணம், புகழ் அப்படின்ற மாதிரி விஷயம் தான் எல்லாமே எதிர்பார்ப்போம். ஆனால் அதை விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ். வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சி நிறைவாக இருக்குன்றது தான் உலகத்தினுடைய நிரந்தரமான அசட்டுங்கிறது தான் உலக உண்மை. உலக புகழ்பெற்ற முதலீட்டாளர் ராஜேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் இந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குறாரு. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற பங்கு சந்தை முதலீட்டாளர். அவரை பலர் இந்தியாவின் வாரன் பஃபெட்னும் பிக் புல் ஆஃப் டாலர் ஸ்ட்ரீட் அப்படின்னும் சொல்லி அழைக்கிறாங்க. ஆரம்பத்தில் 5,000 ரூபாய் முதலீட்டுடன் பங்கு சந்தையில் நுழைந்த அவர் இறக்கும் பொழுது அவருடைய சொத்தின் மதிப்பு எவ்வளோ தெரியுமான்னு போட்டு ஒரு பெரிய வேல்யூ போட்டிருக்காங்க. கமெண்டில் போகிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசி நாட்களில் அவர் மருத்துவமனையில் இருந்தபொழுது வெளியிட்ட செய்திகள் தான் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி இவர்கிட்ட சொன்னாங்க, அவங்கள்ட்ட சொன்னாங்க, இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமஸ் செலிபிரிட்டிட்டு வந்தக்கூடிய ஒரு காமனான ஃபேக்டர் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தொழில் உலகில் நான் வெற்றியின் உச்சத்தை அடைந்து விட்டேன். மற்றவர்களின் பார்வையில் நான் வெற்றி அடைந்து விட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாக அவங்க பார்க்குறாங்க. ஆனால் வேலையை தவிர எனக்கு வேறு எந்த விஷயமே மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. பணம் மட்டுமே நான் அறிந்தத மிகப்பெரிய உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணத்தை பின்னாடியே வாழ்ந்திருக்கிறாரு. இப்பொழுது மருத்துவமனையில் படுக்கையில் படுத்துக்கொண்டு என் முழு வாழ்க்கையும் நினைத்து பார்க்கிறேன். நான் எதை நினைத்தும் பெருமைப்பட்டேனோ அந்த அடையாளமும் பணத்தின் நோயினும் மரணத்தின் முன்பு பார்த்திங்கன்னா அதுக்கு பொய்யாகி பயனற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் காரை ஓட்டவோ அல்லது உங்களுக்காக பணம் சம்பாதிக்கவோ அல்லது நீங்கள் ஒருவரை வேலைக்கு அமர்த்தலாம். ஆனால் உங்கள் சார்பாக துன்பப்படுவதற்கும் சாவதற்கும் ஒருவரை நீங்கள் வேலைக்கு அமர்த்த முடியாது. தொலைந்து போன பொருட்களை மீண்டும் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் தொலைந்தால் மீண்டும் கிடைக்காத ஒரே விஷயம் நம்மளோட லைஃப் மட்டும்தான். நம் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் ஒரு நாள் இதயம் துடிப்பதை நிறுத்துவோம். அந்த நாளை நாம் சந்தித்தே தீருவோம். உங்கள் குடும்பம், துணை மற்றும் நண்பர்களை நேசியுங்கள். அவர்கள் நன்றாக நடத்துங்கள். அவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாதீர்கள். நாம் வளர வளர அறிவாளியாக மாறும் பொழுது ஒரு உண்மை மெதுவாக உணர்கிறோம். நாம் கட்டியிருக்கும் கடிகாரத்தின் விலை 300 ரூபாயோ 3000 ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ அது காட்டும் நேரம் ஒன்றுதான். நம்மிடம் இருக்கும் பர்ஸ் 100 ரூபாய் அல்லது 500 ரூபாய் மதிப்பித்தக்கதாக இருந்தாலும் அதில் இருக்கிற பணம் மாறப்போகிறது கிடையாது. நாம் ஓட்டக்கூடிய கார் 5 லட்சம் அல்லது 50 லட்சம். பாதையை மாற்றும் தூரங்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒன்று தான். ஸோ நம் வாழும் வீடு 300 சதுரடியாக இருந்தாலும் சரி தான், 3000 சதுரடியாக இருந்தாலும் சரி தான், தனிமையில் எல்லா இடத்துலையுமே ஒன்றா தான் இருக்க போது. உங்களின் உண்மையான உள்மன மகிழ்ச்சி இந்த உலகத்தின் பொருட்கள் கிடைப்பதில் நீங்களாக உணர வரைக்கும். நீங்கள் விமானத்தில் முதல் வகுப்பில், அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் பயணம் செஞ்சாலும், சாதாரண வகுப்பில் பயணம் செஞ்சாலும், விமானம் விபத்துக்குள்ளானாலும் நீங்கள் அதோடு தான் கீழே விழுவீர்களே தவிர தனியாக விழ போகிறது கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களிடம் பேசுவதற்கும் சிரிப்பதற்கும் பாடுவதற்கும் இன்பத்துன்மங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் நண்பர்களும் உறவுகளும் இருப்பதே உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கையின் மறுக்க முடியாத உண்மை என்னென்னா, உங்கள் குழந்தைகளுக்கு பணக்காரர்களாக வளர கற்றுக் கொடுக்காதீர்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக் கொடுங்கள். அவர்கள் வளரும் பொழுது பொருட்களின் விலை, காஸ்ட், அதன் மதிப்பை வேல்யூ அப்போ தான் உணர்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு மருத்துவமனையில் போய் நீங்கள் ஆரோக்கியத்தோட மேலானது எதுவும் இல்லை என்பதையும், சிறைச்சாலையில் பார்த்திங்கன்னா சுதந்திரம் எவ்வளோ விலை மதிப்பற்றது என்பதையும், மயானத்தில் போயிட்டு வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை என்பதையும் உணர செய்கிறீங்க. நாம் நடக்கக்கூடிய அந்த நிலம் நாளை பார்த்திங்கன்னா நம்முடையதாக இருக்காது. இனிமேலாவது நாம் அடக்கத்துடன் இருப்போம். நமக்கு கிடைத்தவுடைய அனைத்துக்கும் நம் பெற்றோர்களுக்கு நன்றி கூறுவோம். அனைவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அனைவரும் நலம் உண்டாகட்டும். அனைத்துவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஜுன்ஜுன்வாலாவுடைய பெரிய ஆர்டிக்கல். இது ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். பட் இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடச்சிது. இது கல்கி ஆன்லைனில் உங்களுக்கு மோட்டிவேஷனல் கேட்டகரியில் இந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பணக்காரராக சொல்லிக் கொடுக்கறத விட மகிழ்ச்சியாக சொல்லிக் கொடுப்பது தான் உண்மையான வெற்றியின் ரகசியம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.